2025ல இன்னும் சிங்கிளா இருக்கீங்களா? அப்ப நீங்க பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஏன் அப்டின்னா, காதல பத்தின புரிதலையும் மற்றும் இந்த படத்துல வந்து எப்படி ஒரு 42 வயசான பையனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம மாதவன் சார் தான் இருப்பாரு. ஆ அவருக்கு 42 வயசு ஆயிருக்கும். அவர் ஒரு சமஸ்கிருத டீச்சரா இருப்பாரு. அவங்க அண்ணி வந்து அவருக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த அப்பதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி வரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு ஆயிருக்கும். அவங்க ஒரு பிரெஞ்ச் டீச்சர். அவங்க கொல்கத்தால இருப்பாங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் நம்ம மாதவன் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு நீயே ஒரு சமஸ்கிருத டீச்சர். உனக்கு எப்படிடா அந்த பிரெஞ்ச் கிஸ் கிடைக்கும்? அதாவது அவங்க பிரெஞ்ச் டீச்சர் இல்லையா? அதெல்லாம் உனக்கு எப்படி அவங்க கிடைப்பாங்க? அப்படி இப்படிலாம் அவங்களுக்கு 32 வயசு ஆயிருச்சு. ஏன் இன்னும் அவங்க கல்யாணம் பண்ணாம இருக்காங்க? ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படி இப்படி நிறைய வதந்தியெல்லாம் கிளப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி மேரேஜ் பண்றாங்க? அவங்க கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறது தான் கதை. லவ்வ பத்தின ஒரு புரிதல தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஃபீல் குட் மூவி அப்படின்னா இது சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இடையில ஒரு ஃப்ரீ வாய்ஸ் கால், அதாவது கேர்ள்ஸ் கூட வாய்ஸ் கால் பேசக்கூடிய அப்புறம் பார்த்தீங்கன்னா, இடையில நிறைய காமெடிஸ்லாம் நடக்கும். கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா, ஹீரோவோட அண்ணனும், ஹீரோயினோட அண்ணியும் ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரானரி காமெடிஸ் எல்லாமே நடக்கும். படத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த படத்த நீங்க சிங்கிளா இருந்தீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா சஜெக்ட் பண்ணுவேன் 100%. மறக்காம இந்த படத்த ஏத்தி பாருங்க.